FICCI பெண்கள் அமைப்பின் புதிய தலைவரா ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மா 2024 to 2025 ஆண்டிற்கான FICCI பெண்கள் அமைப்பின் 41வது தேசிய தலைவரா பொறுப்பேற்றிருக்காங்க. FLO தென்கிழக்கு ஆசியாவின் பழமையான பெண்கள் தலைமையிலான மற்றும் பெண்கள் மையமாக கொண்ட ஒரு பிசினஸ் சேம்பருங்க. கார்ப்பரேட் அப்புறம் தொழில் முனைவோர் துறைகளில் ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மாவுக்கு 25 ஆண்டுகால அனுபவம் வந்து இருக்குங்க. அவர் வந்து வடகிழக்கு இந்தியாவுக்கான இஸ்ரேலின் கௌரவ தூதரா பதவி வகிக்கிறாருங்க. அப்புறம் காப்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடோட இயக்குனராகவும் உள்ளாருங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா ஆண்டர்பிரனல் HR கன்சல்டிங் கம்பெனியோட ப்ரமோட்டராகவும் இருக்காருங்க. வடகிழக்கு இந்தியாவுக்கான இஸ்ரேலின் கௌரவ தூதராக ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மா இருக்கிறதுனால இந்தியாவில் உள்ள 8 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே விவசாயம், நீர், தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம், புத்தாக்கம், சுற்றுலா, வர்த்தகம் துறையில் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உறவை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் வலுப்படுத்துறதுக்காகவும் இவர் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காருங்க. இப்போது ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மாவின் முக்கிய வேலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FLOக்கான நிலையான முன்னேற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரு வலுவான FLO சமூகத்தை உருவாக்குவது. இதுக்காக தனிப்பட்ட தொழில்கள் அப்புறம் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. FLOவை நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கான அமைப்பாக வந்து உருவாக்குறது. 2024 to 25 காலப்பகுதியில் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் இலக்கை நோக்கி செல்றதுக்கு FLO வந்து உதவும். இதன் ஒரு பகுதியாக பல்வேறு துறைகளில் பெண்களுக்கான நெட்வொர்க்கிங், திறன் மேம்பாடு அப்புறம் தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கான தளத்தை FLO வந்து வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. FLOவின் தலைவராக ஜாய்ஸ்ரீ தாஸ் வர்மா நியமிக்கப்பட்டது பெண்களின் அதிகாரமளித்தல் அப்புறம் தொழில் முனைவோரை மேம்படுத்துறதுக்கான பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைஞ்சிருக்குங்க. அவரது மாறுபட்ட தொழில்முறை அனுபவம் அவர் FLOவை அதன் இலக்குகளை அடைவதற்கும் வணிகத்திலையும் அப்புறம் வாழ்க்கையிலையும் பெண்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. நன்றி.